வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா, கார்த்தி நம்ம மண்டபத்துக்கு வசந்தியை கூட்டிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்காங்க. இந்த செந்தில் எவ்வளவு மோசம், இவங்க கர்ப்பத்துக்கு காரணம் நீங்க துர்காவுக்கு பார்த்துருக்க இந்த மாப்பிள்ளை செந்தில் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட நம்ம ரேவதி எல்லாருமே அவங்க பொண்ணுங்க, நம்ம சாமுண்டேஸ்வரியோட பொண்ணுங்க எல்லாமே சொல்லி கொடுக்காங்க. அம்மா சித்தி ரொம்ப மோசம், அக்காவை உருட்டுக்கட்டையால் அடித்ததை நானே பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சுவாதி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரேவதியும் அம்மா நம்ம வீட்டுக்கு துரோகம் நினைக்கிறதுக்காக தான் சித்தி நம்ம சிவதாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணி துர்காவுக்கு வாழ்க்கையை நாசாக்கணும்னு இவனை இந்த பொம்பளை பொறுக்கிய மாப்பிள்ளையா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவை அடித்து விரட்டுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, மண்டபத்துக்கு நம்ம கார்த்தி ரேவதி வசந்தி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதோட அத்தை சாமுண்டேஸ்வரிகிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. பாருங்க அத்தை, நீங்கள் நம்ம துர்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இவங்க கர்ப்பத்துக்கு இவன் தான் காரணம். என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. ஆமாம் அத்தை, நீங்களே இவங்க சொல்லுவாங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. உடனே சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்திருக்க வசந்தியே சொல்கிறாங்க, ஆமாம், என்னோட நெருங்கி பழகி என்னோட கர்ப்பத்துக்கு காரணம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுது. அப்போது எதுக்காக இந்த வேலையை இவன் பண்ணுனா அப்படின்னு யோசிக்க நேரம் தான், பணத்துக்காக தான் மேடம், பணத்துக்காக தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு உங்கள் மக கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு நொடி நிற்காம என் கூட குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு இவர் சொன்னாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது. அத்தை, இதில் யோசிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம ராஜா சொல்கிறாங்க. என்ன, யார் இந்த மாப்பிள்ளைய உங்கள் மகளுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்க நேரம், எல்லாம் அந்த சந்திரா தான் நல்ல மாப்பிள்ளை, இப்படி ஒரு குடும்பம் கிடையாது அப்படின்னு சொன்னாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓஹோ, எல்லாம் அப்போ இந்த சந்திராவோட வேலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அத்தை, சின்னத்தை இப்படி தான் செய்கிறாங்க. இந்த பாருங்க, இதை விட ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம மயில் வாகனம் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் களவு பண்ண போனாங்களா, அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த திருட்டு கும்பலை இழுத்துக்கிட்டு வராங்க. இவங்களை எங்கேருந்து பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க நேரம் தான், இவங்க யாரும் இல்லாத நேரம் வீட்டுக்கு திருட வந்தாங்க. நான் வசமாக வீட்டுக்கு அப்போ போயிருந்தேன், நான் பிடிச்சி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரி அப்படியே ஷாக்கிங்காக இருக்காங்க. உடனே இதெல்லாம் பொய்க்கா அப்படின்னு சந்திரா சொல்ல நேரம், அந்த போலீஸ்காரர் நம்ம கார்த்திக்கு அனுப்பிவிட்ட வீடியோ எவிடன்ஸை போட்டு காட்டுறாங்க. அப்போதான் இவங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் கம்பி என்னென்ன பாய்ச்சி திருட்டு கும்பலில் இவங்க அடிக்கடி பல கேஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. அப்போ ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கலாமா அப்படின்னு நம்ம ராஜா சொன்ன உடனே ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்களே சொல்லிடுறாங்க, இது உங்கள் தங்கச்சி சந்திரா தான் என் அக்கா பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காவ, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியுமா நடித்து உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறது மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் எங்களை இந்த மாதிரி பணம் தருவாங்க அப்படின்னு நடிக்க சொன்னதே உங்கள் தங்கச்சி சந்திரா தான், அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைஸாக எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவை பார்க்குறாங்க. கூடவே நம்ம ரேவதி சுவாதி எல்லாம் சித்தி நல்லவங்களே இல்லை, சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க, துர்காவுக்கு வாழ்க்கையை நாசாக்குறா, கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுங்குவீங்க அம்மா அப்படின்னு தான் இந்த வேலையை பண்ணினாங்க. நீங்கள் சித்தியை நம்பி வாழ்ந்தது போதும், இனி சித்தி இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி சுவாதி எல்லாம். சந்திரா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அடி கொடுத்து, இதுக்கு மேலே நீ வாய் பேசினீன்னா உன்னை விட மாட்டேன், நீ நடித்தது போதும், நீ சிவனாண்டி கூட சேர்ந்து வாழு அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி, ஐயோ மாப்பிள்ளை, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த சந்திராவோட பேச்சை கேட்டு நான் இவனை மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணது எனக்கு வேணும், ஆனால் இப்போ என்னோட
மகா துர்காவோட வாழ்க்கையே நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மணமேடை வர இனி வரப்போகுது, கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போகுது. ஆனா எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ராஜா சொல்றாங்க, கவலைப்படாதுங்க அத்தை, நம்ம நவீன் இருக்காமல, அவன் நம்ம துர்காவுக்கு சரியான ஆளு. அவன் ஏகப்பட்ட வசதி இருக்கு. ஆனா அவன் இங்க டிரைவரா வேலை பார்த்து நம்ம துர்காவை பிடிச்சிருக்கு. நீ சொன்னதுதான் தப்ப தவிர அவனா ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஏகப்பட்ட வசதி இருக்குது, அவங்க அம்மா அப்பா வர நேரமே சொல்லியிருந்தாங்கல்ல அத்தை அப்படின்னு நம்ம ராஜா சொல்ல நேரம் நம்ம சாமுட்டை சரி, ஆமா அதுவும் சரிதான், ஆமா இப்போ அவன் ஸ்டேஷன்ல தானே இருக்கா, அப்போ உடனே கூட்டிட்டு கல்யாணத்தை இங்க வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நவீனை கொஞ்சம் பிடிக்கலைங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம், நவீனை யோசிக்க என்னன்னா அவன் பொய் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா காதலிக்கவங்க பொய் சொல்றது சகஜம்தான், அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் துர்காவுக்கு கிடைக்காது. சாமுண்டேஸ்வரி என் பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன், ஆனா இப்படி ஒண்ணு நடந்து போச்சு. ஆனா இப்போ நவீன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு துர்காவுக்கு நான் யோசிக்க எனக்கு டைம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல கேக்குறாங்க. நம்ம கார்த்தி சொல்றாங்க, அத்தை நீங்க நல்லா யோசிங்க அத்தை, ஆனா நீங்க எடுக்க முடிவு நல்லதா எடுங்க. ஏன்னா உங்க பொண்ணுவோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்ல, நவீன் நல்ல பையன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு புரிய வைக்கிறாங்கங்க நம்ம ராஜா. நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பார்த்த மாப்பிள்ள நம்ம வீட்டுல இருக்க அவலத்தையும் சுருட்டிட்டு போனோன்னு இருந்தாங்க. ஆனா நம்ம நவீன் இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல வேலை பார்த்திருப்பாரு, ஏதாவது எடுத்திருக்காரா வாங்கியிருக்காரா, அவர் நல்ல மாப்பிள்ள அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி, ஆமா ஆனா துர்காவே சுத்தி சுத்தி வந்தாருன்னா துர்காவை பிடிச்சிருந்து அதனாலதான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க நம்ம ரேவதி. அதனால அவங்கள நம்ம துர்காவுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்க நேரம் ரெண்டு வார்த்தையை சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டு உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு சம்மதத்தையும் வாங்கிறாங்க. இந்த சைடு சந்திரா செமையா இரிட்டேட்டா இருக்கிறாங்க. சந்திராவை எம்மா இப்போவே இவங்க சித்தியை வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, போக சொல்லுங்க, இந்த சிவனாண்டி கூட சேர்ந்து தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சிவனாண்டிக்கு நம்ம சந்திரா கால் பண்ணுறாங்க, அக்கா என்ன வீட்டை விட்டு விரட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிவனாண்டி. ஆனால் உண்மையெல்லாம் அந்த ஏட்டு சண்முகம் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், சந்திரா நம்மளை விட்டு நம்மளை அகேன்ஸ்டாட்டு நம்மளுக்கு அகேன்ஸ்டாட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாவு காரணம் நீங்கள் தான், உங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு நம்மளுக்கு எதிராக திரும்பிடுவா, அது மட்டும் இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம சிவனாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.